மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதுரவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். பகவத் பிரீத்திக்காக நோன்பை அனுஷ்டிக்கும் தங்களுக்கு உண்டாகும் இரண்டாவது பலனை இந்த பாமாலையின் வாயிலாக ஆண்டாள் நாச்சியார் எடுத்துரைக்கிறாள். அதனின் பதங்களின் பொருளை நாம் இப்பொழுது அனுபவிப்போம். மாயை என்கிற மூலப்பிரகிருதியை தன் வச